கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை உங்களிடம் பதிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதம் சொல்லக்கூடியது அருமையான மாதம். எல்லா வீட்டிலும் விசேஷங்கள் நடக்கும், நல்லது புள்ளதுக்கெல்லாம் நடக்கும். அருமையானது. சூரியன் வலுவாக இருப்பார். ஆனால் சூரியன் நிற்கிற நேரம் அந்த ஆவணி மாதம் துவக்க காலத்தில் மகத்தில் நிற்பார், கேதுவில். அந்த கேது அங்கே பார்க்குறது. இந்த கிரக நிலையில் ஆவணி மாதத்தில் பார்க்கும்போது சுக்கராச்சாரியார் கடகத்தில் உட்கார்ந்துருப்பார். ஆவணி 16 பிறகு தான் சிம்மத்துக்கு வருவார். அந்த ஆவணி மாத கிரகத்தில் பார்க்கும்போது குருவானவர் வக்கரமாகி தொடர்ந்து குரு சுக்கிரனை பார்க்குறார், தோஷத்தை போக்கிக் கொள்கிறார். சுக்கராச்சார தோஷமெல்லாம் போயிடுறது. அதே மாதிரி சனீஸ்வரன் தொடர்ந்து மகரத்தில் இருக்கார், கடகத்தில் உட்காந்து சுக்கராச்சாரன் தோஷமும் போயிடுறது. டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கும் போது சிம்மத்து செவ்வாய் முக்கியமான அந்த வாழ்க்கையில் அவசியமானவர் தான். அதனால் விஷபத்தில் உட்கார்ந்து அழகாக சிம்மத்தில் உட்கார்ந்து சூரியனை பார்க்குறார், புதனையும் பார்க்குறார். அதற்கு பிறகு புதனானவர் இப்போ கன்னிக்கு போய்டுறார். கண்ணியிலிருந்து அங்கிருந்து அங்கே போய் வக்கரமாயிடுறாரு. கண்ணியில் வக்கரமானால் அதுக்கு பிறகு அங்கிருந்து தொடர்ந்து குருவை பார்க்குறாரு. 2 பேருக்கு என்னமோ பயிற்சி பண்ணிக்கிறாங்க. குருவும் புதனும் தொடர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. ஒரே 4 நாள் வரைக்கும் தான். அப்புறம் மறுபடியும் வக்கரத்தை மேலே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறாரு. சிம்மத்தில் அதுக்கு பிறகு சுக்கராச்சாரம் 4 டேஸ், அது எல்லாம் 4 நாள் கணக்கு. திரும்பி சிம்மத்துக்கு வந்துடுறாரு. இந்த சிம்மத்தில் வரும்போது சூரியன் ஒரு பக்கம் தான், சுக்கராச்சாரியார் ஒரு பக்கம் புதன் வக்கரத்தில் இருக்காருன்னா காரணம் என்னென்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. வக்கர நிலையில் எந்த கிரகம் இருந்தாலும் நார்மல் லைஃப்பில் இருக்கிற ஒரு வாழ்க்கை ஈடுபட முடியாது. ஏதோ தில்லுமுள்ளு நடக்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏதோ நாச விளைவுகள் வருது, பாதிப்புகள் இருக்கு. பாதிப்புகள்லாம் தனி மனிதன் தான் சரீரத்தை செய்யலாம், குடும்பத்தில் இருக்கலாம். இது மொத்த கிரகநாதர்கள் பாதிப்பில் வந்ததுன்னா மொத்தமாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிக்கும். புதன் புத்தி எல்லாருக்கும் புத்தி சூட்சும புத்தின்னு அர்த்தம், வியாபாரி அர்த்தம். வியாபாரி பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். புத்தி சூட்சும புத்தி பாதிக்கப்பட்டுனா என்ன நடக்கும் தெரியும். அதே மாதிரி குரு வக்கரமானால் பொருள் எல்லாம் பாழாகும். இதெல்லாம் பார்க்கும்போது சனீஸ்வரர் வக்கரமானால் உழைப்பே இல்லாத நாசமாகும். போச்சு, அவ்வளோதான். இது காலகட்டம் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஐயோ நிறைய டைம் இருக்குது. அதுவாது சனீஸ்வரனாவது பரவாயில்ல, அடுத்த மாதம் 30ஆம் வெளியில் வந்துடுறார், மக்கள் நிவர்த்தி ஆகிறார். குரு ஐப்பசி 30ஆம் ஐயம்மா, அது என்ன காலத்தில் நம்ம நடக்கிறது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அவஸ்தைகள் அதிகம் இருக்கும். நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் பாழாக போகும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் அதிகமாக பாழாகும். அமெரிக்காவுடைய பொசிஷன் இப்போ ஆகவோகன்னு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலுமே அங்கே பாதிப்புகள் இருக்கும். எதுக்கான நம்மளவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம வியாபாரம் தொடர்றதெல்லாம் அங்கே தான் மெயினாக எல்லாம் நடக்கிறது. பொழைப்பு, பிஸ்னஸ், ஹியூமன் பவர் வேஸ்ட் எல்லாமே அங்கே நம்பி தான் வாங்குகிறோம். இந்த லட்சணத்தில் எல்லாம் அங்கே பாழாச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது? இதுதான் சொல்கிறேன். நிறைய இங்கே கொடுப்பார், ஆனால் எல்லாமே கொடுத்தாலும் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நன்னா இருந்தால் நமக்கு வியாபாரம் நல்லது. நம்ம ஊரில் என்ன தான் பண்ணாலுமே தேவைக்களவு இருந்தாலுமே நமக்கு வச்சுக்க தெரியல, பாழாக்கிடுறோம். அதான் உண்மை. நம்ம வளரணுன்னா, இன்னொருத்தர் கைடன்ஸ் சொல்லணுன்னா, வியாபாரிகள் நல்லா வளர்ந்தாதான் நமக்கு உண்டான பொருள்லாம் கிடைக்கும். வெறுமனே படைச்சிட்ட மாத்திரம் பொருள் போகாது, நம்ம கைக்கு வந்து சேரணும். அது எப்படி திறமை அனுபவிக்கணும், பக்குவமாக வச்சுக்கணும், அனுபவிக்கணும். இதெல்லாம் வரும்போது வியாபாரிகள் முக்கியம். வியாபாரிகள் முக்கியம்னா அதாவது இன்வெஸ்டார்னு அர்த்தம் வியாபாரின்னா. அதே மாதிரி அது பொருளை உண்டாக்குற முக்கியமான இல்லையா, அவனும் முக்கியம். அந்த லேபர் இன்டென்சிவ் அதுவும் சரி, அதுவும் பாழாக போச்சுன்னா எக்கனாமிக் வார்ஃபேர் ஆகி நாடுகள் வார்ஃபேரில் இறங்கிடும், வேறு விஷயத்தில் இறங்கிடும். அந்த காலகட்டம் தான் இப்போ நடக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு 1945 ஒரு இந்த பீரியடை வரா மாதிரி இப்போ வரக்கூடிய ஒரு நிலைமை உண்டாருதான் சொல்கிறேன். வரணும்னு சொல்லவே இல்லை, பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த நிலைமைக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா அவர்கள் உடந்த முறையில் எளிய முறையில் கற்றுக்கணும், பசங்களை எஜுகேட் பண்ணணும். அந்த மாதிரி குடும்பமாக வாழ்ந்து அனுபவிக்கணும். இது இருக்கிறதோ சேர்த்து வச்சு நிறைய வாங்கணும். மழை காலத்தில் சேர்த்து வைக்கிறாங்க, வெயில் காலத்தில் சேர்த்து வச்சு மழை காலத்தை அனுபவிக்கிற மாதிரி வாழ்க்கையில் இன்றைக்கி சௌகரியமாக எல்லாம் கிடைக்கிறதுன்னு அகல காலம் வைக்காமல் எது பண்ணோம் மறைவாக பண்ணிக்கிறது நல்லதையும் சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மம்னாலே உங்களுக்கு ஒரு கர்ஜனையோடு அப்படி ஒரு பார்வை பார்க்கும் ராஜ பார்வை. இது என்றைக்குமே சிம்மராசி நேயர்கள் சோடை எதுக்கும் தலையே குனிய மாட்டாங்க. எப்போ தலை குனிவாங்க? சான்றோர்களுக்கும் உயர்ந்தோர்களுக்கும் ஞானிகளுக்கும் அவர் முன்னாடி இறைவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பாங்க. சாதுக்களுக்கும். ஏன்னா அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறது அடக்கத்துக்காக நிற்கிறது.
அதே சமயத்தில் கல்விக்கு யார் எல்லாருக்கும் தகுந்த மரியாதை கொடுப்பாங்க. வளவளன்னு பேச மாட்டாங்க. நான் பேசுகிற மாதிரிலாம் லிமிட்டாக தான் பேசுவாங்க. வார்த்தை எண்ணினி தான் பேசுவாங்க. காரணத்தை உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க. சுருக்கமாக சொல்லி என்ன செய்யணும் பார்ப்பாங்க. அதே பிறகு மற்ற வேலையை பார்க்கணும்னு சொல்லி போயிடுவாங்க. ஏன் கேட்குறேன்னா, அவங்க எப்போதுமே சூரியனுடைய சம்மந்தப்பட்டவங்க. சூரியன் இன்னொருத்தருக்கு எதிர்பார்த்துன்னு பண்ண முடியாது. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்தானா வறட்சி கொடுத்துருவார், ஒரு பக்கம் பார்த்தானா நிறைவு கொடுப்பார், ஒரு பக்கம் பார்த்தானா நோயை கொடுத்துருவார், ஒரு பக்கம் பார்த்தானா அழிவு கொடுப்பார். இதெல்லாம் சூரியன் உண்டாக்குறது இல்லை, அவனாக உண்டாக்குறது இல்லை. இயற்கையாக வரக்கூடிய பாதக விளைவுகள் வரும்போது நல்லவன் கெட்டவன் தீமை நன்று வேண்டாதவன் அசுரன் அதெல்லாம் கிடையாது. பாகுபாடுன்ட்டு எல்லாரும் கொடுப்பாங்க. இந்த பாரத பூமியில் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பில் கொடுத்தனால சூரியனுடைய கிரணங்கள் நமக்கு நல்லபடியாக பயன்படுறது. அதே பாதிப்புக்கு பயன்படக்கூடியவர்கள் பண்ணிடுத்துன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதத்தில் நன்னா இருக்கும், பயப்பட வேண்டாம். நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற நம்ம நாடுகளுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னா, ஒருத்தர் சாதுவாக இருக்காருன்னா சமத்து போராது அவ்வளோதான் அப்படின்னா அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நாசம் பண்ணி ஒரு கும்பல் வாழ்ந்தது எல்லாத்துலேயுமே. அது உலகத்துக்கு இவ்வளோ காலம் கழிச்சு தான் கலியுகத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார். அது பிரகாரம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும். நமக்கு ஒன்றும் அதனால் ஒரு பாதிப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இந்த ராஜாக்களுக்கு இங்கே உள்ளூர் ராஜாக்கள்லாம் தொடர்ந்து இப்படியே இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு சீர்திருத்தம் பண்ணணுன்றதுக்காக வழி பண்ணுறாரு. அதெல்லாம் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அது மூக்கம் நுழைக்க மாட்டாங்க. ராஜாக்களே இல்லாட்டாலும் நம் நாடு நம்ம பொறுப்பாக அவன் செய்வான். அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கத்தான் செய்ய ஒரு பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி புத்தியை பயன்படுத்தி நம்மளும் வரணும் வாழ்க்கையில், அவ்வளோதான். தவிர மற்றபடி வேறு ஒரு குறைவு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அரசியல்வாதிகளும் நாட்டை வாழ்கிறவங்களும் எந்த காலத்திலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டியாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்பிளேஷன் கிடையாது. இதனால் நம்ம குழந்தைகள்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு நிர்வகிக்கும், இல்லது ஆசிரியர்களாக இருப்பாங்க, இல்லது ஒரு நாட்டினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு இலாக்காவில் தொடர்புள்ள ஒரு செக்ரட்டரியாக இருப்பான், சங்கத்தவங்க, இல்லை நாட்டு தொழில் சம்மந்தப்பட்ட ஜாயின் வச்ச பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் எது இருந்தாலும் சரி அதில் பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. நிர்வாகத்திலும் சரி அல்லது ஒரு தொழில் துறையிலும் சரி இதில் இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. படைப்பாளியாக இருக்கலாம், இல்லை நிர்வகிக்கூடிய திறமைக்குள்ளவளாக இருக்கலாம். அவங்க கீழே ஒரு பட்டாளமே இருக்கும். அதனால் அவங்க இப்படி இருந்தாலும் அவங்க அரசுக்கு ஒரு பெரிய உயர்வு கொடுக்கக்கூடிய படைப்பாளி ஒரு நிர்வகிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சமூகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்குது. இந்த கன்சல்டன்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அட்வைஸ் முக்கியமானது. அதே மாதிரி நிதி வங்கிகள் எல்லாருக்கும் இல்லை, பணம் புழைச்சி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸு இவங்கள்லாம் அந்த படைப்புகள் பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவருடைய சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணாதி குரு, இந்த சிம்மத்துக்கு பூர்வ புண்ணாதி குரு, அஷ்டமாதி அதே குருவாக இருந்தாலும் இப்படி தான் வழின்னு அவங்க போவாங்க. அவருக்கு அட்வைசராக இருக்கிறது தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். அவர் தயவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, தப்பாகவே எடுத்துருவாங்க. மூசியில் 4 இல்லை 3 கால்னா 3 கால் தான், அது காலை உடச்சி 3 ஆக்கிடுவாங்க. அப்பேற்பட்டவர் தான் அவங்க எப்போதுமே. அதனால் இந்த கூடையே அட்வைசராக புதன் கூடையே இருக்கார். அப்புறம் மறுபடியும் கீழே மக்கரமாகி மேலே உட்கார்ந்தாலும் குரு தொடர்பு கொண்டு தான் உட்காந்துருக்கார். அந்த புதன் தயவோடு இருக்கும்போது தான் சூரியனால் எதுவுமே செயல்படும். மந்திரி சபை ராஜாக்கள் காலத்தில் தகுந்த மந்திரி கூடையே இருக்கிறதுனால அவங்க பிரகாரம் எப்போதுமே செயலக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர், பொறுப்பு உணர்ந்து செயல்படுவர் சூரியன். அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கு. அது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. சுக்கராச்சாரிய தாய் அவரும் கூடயே இருக்கார். லாபாதிபதி மட்டுமில்லை, வீரியஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியார் அவரும் கூடயே இருக்கார். அவர் பின்னாடி வரக்கூடிய ஆவணி 16 பிறகு தான் வருவார். அது வரைக்கும் புதன் இருப்பார், கவலைப்பட தேவையில்லை. அந்த பயணசேரத்தில் உட்கார்ந்த சுக்கராச்சாரியார் தொடர்பு கொண்டிருக்க குருவை தொடர்பு பண்ணுறாரு. சிம்மத்துக்கு பார்த்தா 8ஆம் வீடாக இருக்கலாம். குருக்கு பூர்வ புண்ணியமாக கடக மீனத்துக்கு அந்த கடகத்தில் உட்கார்ந்து சுக்கராச்சாரியார் அவருடைய அருள் பெறார். தோஷங்கள்லாம் போக்கிட்டு சனீஸ்வரனை தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் முக்கியமான கலத்திரம்.
அவரையும் தொடர்பு கொள்கிறார். தொடர்ந்து நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து அப்புறம் 16th பிறகு சிம்ம ராசிக்கு வராரு. நீங்கள் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறீங்கள, காசு வர பணம் வரல பொருள் இடத்துல உட்காராங்க, சுற்றி கடல் கடந்து நாடு கடந்து அலைகளை தேடி சம்பந்தி பொருளும் புண்ணியம் சம்பாதிச்சுட்டு வரீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அமைப்பு இந்த மாதத்தில் இவாளுக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் ஏற்றம் தர மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆன்மீக தொலை நன்னாக இருக்கும், கலைகள் நன்னாக இருக்கும், கற்பனை வளம் நன்னாக இருக்கும், செயல்திறன் நன்னாக இருக்கும், ஆர்டிஸ்ட்டுக்கு ஹேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க, புண்ணியத்தை தேடுவாங்க, இந்த மகான்கள் தரிசிக்கு வாய்ப்பு கிடைக்கும், தல யாத்திரை போவாங்க, புதுசாக சாதனைகள்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும், சீர்திருத்தங்கள்லாம் பல பண்ணுவாங்க, பண்டிகை விழாக்காலங்கள் கோலத்தில் வீடே விழாக்கோலம் இருக்கும், அவன் அது மாதிரி புதிய தொழில் துவங்குவான், எல்லாமே இருக்கும் இவளுக்கு இந்த மாதம். எல்லாத்துலேயுமே ஒரு படைப்புக்கு உகந்து தந்து படைச்சி தந்தால் வளர்த்து வெறும் படைச்சா மாத்திரம் போகாது, நிர்வகிக்க தன்மை இவாளுக்கு மட்டும்தான் இருக்கும். எப்படிலாம் பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணுற தன்மை இவாள் இயற்கையாக இருக்கிறதுனால அனுகூலமாக இந்த சோதியில் வந்திருக்கு, அருமையாக இருக்கும். வெளிவட்டார பழக்கங்கள் இல்லாமல் இண்டிஜினியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் அது ஈடுபாடு கொள்கிறவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிவர்த்தகம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும், பின்னடைவு இருக்கும். பரவாயில்ல, அவர் ஆப்ஷன் கிடைக்கிறதுனால பண்ணிக்கலாம். மனசில் நிம்மதி இருக்கா இல்லையான்றது தெரியாது, எல்லாம் சரி அது நடந்துருத்தனா நிம்மதி தானாக வந்துடுது, ஆனந்தமாக இருக்கும். ஆனால் வெளிவட்டார பழக்கங்களில் குழப்பம் நீடிச்சு தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன நமக்கு சொல்ல முடியல. இன்றைக்கி இந்த குரு சனி அக்கரத்துலேருந்து வந்துட்டாலும் ஒரு வேளை இந்த நிலைமை இருக்காது. எல்லாம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நிம்மதியற்ற போக்கு நாடு ஃபுல்லாக இருக்கதான் செய்யும். அதே மாதிரி கண்ட நேரத்தில் கண்டபடி பணம் தெரிவிக்கும், சரீரத்தை கண்டபடி ஆயாசத்தை உண்டாக்கும், ஒரு சாப்பாடு போது ஒரு நிலவும் இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒரு இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை வெளிவட்டாரம் ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த குரு சனி வக்கர காலங்கள் மட்டும்தான் அது. அதனால் பொதுவாக இந்த இயல்பான வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கான், அறிவு கொடுத்துருக்கான், மகிழ்ச்சி கொடுத்துருக்கான், உறவுகள் நல்லா மீண்டும் பலப்பட கொடுத்துருக்கான், வாரிசுகள் நல்லா செயற்படக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்கான், நோயிலேருந்து விடுபட சக்தி கொடுத்துருக்கான், எல்லாம் தனம் தானியம் புண்ணியம் பசு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் விடுபட்டுருக்கான். ஆத்மா சம்பந்தப்பட்ட ஞானியர்களை சந்திப்பீங்க, தர்ம நெறி நல்லா இருக்கும், கரும நல்லா பண்ணுவீங்க. சிம்மத்துக்கு மாத்திரம் 9-10 சொல்லக்கூடிய 8ஆம் வீடு குரு, 9ஆம் வீடு மேஷம், செவ்வாய் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, அருமையாக உட்காந்து செயல்படுறார், அட்டகாசம் தொடர்பு கொள்கிறார். அதனால் 10ஆம் வீட்டில் உட்காந்து செவ்வாய் செயல்படும் போது கர்ம காரியங்களில் அருமையாக ஈடுபடுவாங்க, தொடர்ச்சியாக போடக்கூடிய சுக்கரனையும் பார்த்துடுறாரு. ஆக மொத்தம் இந்த அமைப்பு 9-10 தொடர்பு உள்ள அந்த கிரகநாதர்கள் சிம்மத்துக்கு இந்த மாதிரி உட்கார்ந்து அமைப்பு கொடுக்கும்போது ஜென்ம ராசியிலே இருக்கும்போது என்ன குறைச்சல் உங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லாத்துலேயும் ஏற்றம் தரும் மாதமாக அமையும் சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.